ராதே கிருஷ்ணா. இந்த பக்கம் ருத்ரப்பிரயாக் அந்த பக்கம் போகிற ரூட் இது. இந்த பக்கம் இப்படி அகஸ்திய முனி கேதார்நாத் போகிற ரூட் இது. இது முழுக்கவே ஹிமாலயாஸ் தான். இது அங்கங்கே லேண்ட்ஸ்லைட் ஆகிட்டு இருக்கிற இடங்கள் இதெல்லாம். எப்போ வேணால் எங்கே வேணால் ஆகும், ஆனால் உடனே கிளியர் பண்ணிவிடுவா. இதுதான் அழகான மந்தாகினி நதி. எப்படி ஓடுறா பாருங்க, வெள்ளை வெளேர்னு. இந்த மந்தாகினி நதி தான் ருத்ரப்பிரயாகில் அலகநந்தாவோட அப்படியே சேர்றா. அப்படியே காலம்புற 6:15, இங்கெல்லாம் 4:30 5 மணிக்கெல்லாம் பொழுது விடிஞ்சுடுறது. அப்படியே பாருங்க, இந்த மலை மேலே அப்படி ஆனந்தமாக அப்படி ஜோராக மேகங்கள் உட்காந்துருக்கு. எத்தனையோ மகாத்மாக்கள் தபஸ் பண்ண இடம் இதெல்லாம். இங்கெல்லாம் அழகாக கிராமங்கள் இருக்குது. இதெல்லாம் ஹிமாலய பர்வதம். ஆச்சரியமாக அமைதியாக இருக்குது. ஒரு மைல்டு சில் ப்ரீஸ், ரொம்ப சுகமாக ஹெதமாக இருக்குது. வெறும் அந்த மந்தாகினியோட சப்தம் கேட்குறதா? இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இடங்களில் எத்தனையோ மகாத்மாக்கள் தியானம் பண்ணியிருக்கா. சரியா, ஹிமாலயாஸ் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மரம் செடி கொடி கூட ரிஷிகள் தான், ஞானிகள் தான், தபஸ்விகள் தான். நிச்சயமாக ஒரு நாள் உங்களையும் பகவான் அழைச்சிட்டு வருவான். ஆனந்தம் அகஸ்திய முனியில் நடந்திருப்பார் அந்த இடத்துல. ஏன்னா அதெல்லாம் அவரோட ஏரியா தான். இந்த மலைகள்லாம் அப்படியே உட்காந்து அந்த காலத்துலலாம் பெரியவாள்லாம் தபஸ் பண்ணுவாள். நமக்கும் தபஸ் பண்ணணும்னு ஆசையாக தான் உண்டு இல்லையா? ஒரு நாளாவது இங்கே வந்து தங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக பகவான் அழைச்சிண்டு வருவான். மந்தாகினி இப்படி மந்தமாக ஸ்லோவாக பொறுமையாக ஆனந்தமாக போயின்னு இருக்கா இல்லையா? அதனாலேயே அவளுக்கு மந்தாகினி அப்படின்னு அழகான ஒரு திருநாமம். இப்போ நாங்கள் அழகாக கேதார் கிளம்பின்னு இருக்கோம். ஜோரா இன்னைக்கு புரட்டாசி மாதம் ஆரம்பம். வைஷ்ணவானாம் யதா சம்புகுன்னு ஆச்சரியமாக சிவபெருமானுடைய கேதார்நாத் போயின்ட்டுருக்கோம். சரியா? நிச்சயமாக சீக்கிரத்திலேயே பகவான் உங்களையும் இங்கே கூட்டுண்டு வருவான். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.